Peppers Entertainment Television. Turn on the heat. Studio Kitchen. Hi, hello and welcome to Studio Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்னும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ். இந்த சீரீஸில் வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் பார்க்குறோம். ஒன்று கான்டினென்டல், ஒன்று வந்து மைக்ரோவேவ் டிஷ், அதுக்கப்புறம் வந்து ஒன்று வந்து ரீஜனல் கியூசினாக இருக்குது. ஸோ இந்த சீரீஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கான்டினென்டல் டிஷ். இது வந்து பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பட் அகைன் இது வந்து ஒரு மாதிரி ஃபியூஷன் மாதிரி வரும். பட் அகைன் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வந்து இட்ஸ் ஆல் கான்டினென்டல் கியூசின் தான் அது. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னாக்க வந்து முதல்ல வந்து நம்ம இதுக்கான சில்லி சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அந்த சில்லி சாஸுக்கு தேவையான பொருட்கள் சுகர், சில்லி சாஸ், சால்ட், கார்லிக், லெமன் ஜூஸ், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் சுகர், இது நல்லா திக்காக ஆனதுக்கப்புறம் வந்து 1 by 1 நம்ம வந்து இந்த ரிமைனிங் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். சிவப்பு மிளகா பேஸ்ட் வந்து நல்லா சிவப்பு மிளகா வெந்நீரில் ஊற வச்சு நல்லா அரைச்சிருக்கோம். இப்போ இது நல்லா இந்த சூடாயிட்ருக்கு. இதில் வந்து இந்த சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதோட லெமன் கிராஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன ஒரு ஸ்ப்ரிங்கிள் தான். இந்த சுகர் ஆட் பண்ணனால நல்லா இந்த திக்கன் ஆயிரும். அது நல்லா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் அண்ட் சால்ட்டி சாஸாக இருக்கும். அது ஸ்வீட் அண்ட் காரம் ரெண்டுமா சேர்ந்து கார்லிக் பேஸ்ட் சால்ட்டாக இருக்கும். அது சாஸாக இருக்கும். அது ஸோ இந்த மீன் டைம் வந்து நம்ம இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்க்கான இன்னொரு ஒரு பேஸ் ஒன்று ரெடி பண்ணோம். இதை வந்து எடுத்து பொரிக்கணும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இது அதுக்குள்ளே நல்லா ஒரு திக் சாஸாக கொதிச்சிரும். அது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், உப்பு, எள்ளு, சில்லி பேஸ்ட், உருளைக்கிழங்கு, இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, சில்லி பேஸ்ட், எள்ளு, தேவையான அளவு உப்பு. இது வந்து நம்ம ஒரு திக் பேஸ்டா கலரிக்கணும். இப்போ வந்து ஸ்வீட் அண்ட் சில்லி சாஸ் ரெடி. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் நல்ல க்ரீமியாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஆயிலை வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோஸை வந்து உருளைக்கிழங்கு வந்து ஹாஃப் பாயிலாக எடுத்துருக்கோம். ஸோ தட் ரொம்ப தொட்டாலே உடையக்கூடாது. இதை வந்து நல்லா நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸ்வீட் சில்லி சாஸ்க்கு கொஞ்சோண்டு நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடுறோம். இப்போ இந்த மாவு வந்து இந்த மாதிரி திட்டமாக கலக்கிக்கணும்.
ஸோ இதில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு நீங்கள் போட்டு இதை பெரட்டி எடுக்கும்போது உருளைக்கிழங்கு உடையாத வண்ணமாக எடுக்கணும் அதை. இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பேட்சை நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப அழகாக அது வந்துட்டுருக்கு. இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்கு இப்படி நம்ம பொரிச்சு எடுக்கிறோம் இல்லையா, இது நம்ம வீட்டில் பண்ணும்போது இது ரொம்ப ஓகே. பட் இதே இது வந்து வெளியில் சாப்பிட்டாக்கா என்ன ஆயில், அப்புறம் அதுக்கு கோட்டிங் என்னென்ன இருக்குது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வரும். ஆஸ் சச் உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப ஹை சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் B6, பொட்டாசியம், காப்பர், மினரல்ஸு, மேங்கனீஸ் நிறைய இருக்குதுல. ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்படி பொரிச்சு சாப்பிட்றீங்களோ இல்லையோ, பட் டெஃபினெட்லி மை அட்வைஸ் இஸ் வேக வச்ச உருளைக்கிழங்கு டெய்லி நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடும்போது வேறு ஏதாவது ஒரு மெயின் மீலை நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டே நல்ல ஒரு பிரிஸ்க் வாக்கிங் இல்லைனா ஒரு ஜிம்மில் கொஞ்சம் ஒரு அடிஷ்னல் ஒரு ½ hour எக்ஸ்ட்ரா கேலரிஸ் பர்ன் பண்ணிங்கன்னா சரியாக போய்க்கும். இதை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கலகலான்னு சத்தம் வந்துருச்சு. இதை நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்க்கும் இந்த சாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அண்ட் இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன் அது. ஸோ அதனால் கட்டாயம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அண்ட் ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் வந்து இந்த கமர்ஷியலாக கிடைக்கக்கூடிய ஐட்டங்கள் வந்து வீட்டில் செய்யும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் ஒரு பவுலில் தண்ணீர் சேர்த்து பூண்டு, சுகர், சில்லி பேஸ்ட் சேர்த்து கொதிக்க வைக்கவும். பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்க்கு தேவையான பொருட்கள் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, சில்லி பேஸ்ட், எள்ளு, உப்பு வந்து தேவையான தண்ணீர் சேர்த்து திக் மாவாக கரைத்து கொள்ளவும். இத்துடன் வேக வைத்த உருளைக்கிழங்கை சேர்த்து டீப் ஃப்ரை செய்து ஸ்வீட் சில்லி சாஸ் மற்றும் லெமன் ஜூஸுடன் சாப்பிடலாம். பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் தயார். இப்போ நம்ம பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் பார்த்தோம். அடுத்தது இப்போ வந்து மும்பையோட மஸ்ட் டொமேட்டோ புலாவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு மும்பை ஸ்பெஷல். தேவையான பொருட்கள் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி, பாவ் பாஜி மசாலா, துருவின பன்னீர், ரைஸ், குடமிளகா, மஞ்சத்தூள், உப்பு, வெங்காயம், சோம்பு, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகாத்தூள். ஸோ இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆயில் 4 or 5 ஸ்பூன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஆயில், சோம்பு, அப்புறம் வந்து கேஷ்யூ நட், இதோட வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து பேசிக்கலாக வந்து நம்ம ஊரில் தக்காளி சாதம் அப்படின்னு சொல்கிறது. ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரீஜனலாக வந்து நம்ம வந்து மும்பையோட டாபா ஸ்டைல் ஆஃப் தக்காளி சாதம் பார்க்குறோம். டொமேட்டோ புலாவ் அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது. இப்போ இந்த பர்டிகுலர் டிஷ்ஷில் வந்து என்னென்னா தக்காளி தான் மெயின் இன்க்ரீடியன்ட்.
தக்காளி வந்து சில பேர் நல்லதும்பாங்க, சில பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இல்லை, இது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு பிளான்ட் ஃபுட்டு. ஆஸ் பிளான்ட் ஃபுட் கன்சம்ஷன் இன்க்ரீசஸ், ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ் அண்ட் கேன்சர் வந்து நல்லா குறையும். ஸோ அதனால் வந்து பிளான்ட் ஃபுட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க தேன் நான் வெஜிடேரியன். இதோட வைட்டமின் சி கண்டென்ட் இது எல்லாமே வந்து ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் முக்கியமாக கேன்சர் ப்ரிவென்ஷன், ஹார்ட் ரிஸ்க் குறைக்கிறதுக்கான நிறைய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது டொமேட்டோவில். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, டொமேட்டோட ப்ராடக்ட்ஸ் லைக் டொமேட்டோ பியூரி, டொமேட்டோ சாஸும் ஈக்குவலி குட் தான். இப்போ வந்து ஃப்ரெஷ் டொமேட்டோ தான் அப்படிங்கிறது இல்லை, ஈக்குவலி வந்து டொமேட்டோ பியூரி அண்ட் டொமேட்டோ சாஸும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பட் ஆனால் வென்எவர் ஆப்வியஸாக வந்து டொமேட்டோ எப்போ நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அதை சாப்பிட்றது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இப்போ வந்து இந்த தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. இதில் நல்லா மெல்ட் ஆகணும் இந்த தக்காளி. எஸ்பெஷலி சீசனில் இருக்கும்போது நல்லா எனிதிங் இன் சீசன் நல்லா தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம குடமிளகா, பூண்டு நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம அதுக்கப்புறம் முக்கியமாக இதில் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னாக்க வந்து இந்த பாவ் பஜ்ஜி மசாலா, கரம் மசாலா இருக்கிறதுல பாவ் பஜ்ஜி மசாலா இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பட்டைத்தூள், ஈவன் பட்டை வந்து ஃபுல்லாக கிடச்சா கூட போட்டுக்கலாம். பட் இது எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து இது ஒரு டாபா ஸ்டைலாக பண்ணுற போது எல்லாமே நம்ம பவுடராக எல்லாமே இப்போ எப்படி பாவ் பாஜி மசாலா பண்ணும்போது எல்லாம் ஒன்று மண்ணா இருக்கும் இல்லையா, பட்டரை போட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் இப்போ இதை பண்ணுறோம். ஸோ இதோட வந்து அடிஷ்னலாக நல்லா துருவின பன்னீர் இருக்குது, அதையும் இதோட ஆட் பண்ணிடுறோம். ஸோ ரொம்ப நல்லா வந்து இப்போ பன்னீர் பிடிக்காதவங்க எடுத்து வைக்கணும் அந்த மாதிரியே இல்லை, நீட்டாக ஸ்பூன் ஆட்டு அழகாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப தோதாக இருக்கும். பேக்டு ஃபுட்டுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நீட்டாக ஒரு பெரிய பெரிய பீஸாக இல்லாமல் வாயில் போய் நிரடாமல் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாம் ஒன்று முன்னா ஒரு புஜியா ஸ்டைலில் இப்போ இதே பார்த்திங்கனாலே ஒரு பாவ் பாஜி மசாலா மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம், நல்லா சாஃப்டாக பாயிலான ரைஸு. இதை வந்து நல்லா ஸ்டிர் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா இதில் நம்ம இன்னும் சால்ட் ஆட் பண்ணணும் அண்ட் க்ரீன் சில்லிஸ். இது நல்லா ஒரு தக்காளி இது மாதிரி ஆயிடுச்சுது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு தக்காளி மசாலா ஒன்று ரெடியாக இருக்குது. இதை எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில்
இது வந்து உங்களுக்கு இந்த மும்பையோட மஸ்ட் டொமேட்டோ ரைஸ் வந்து ஒன்று ரெடியாக இருக்குது. டொமேட்டோ புலாவ். ஒரு கடாயில் ஆயில், சோம்பு, கேஷ்யூநட், வெங்காயம், தக்காளி, குடமிளகாய், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கவும். இத்துடன் பாவ் பாஜி மசாலா சேர்க்கவும். பட்டைத்தூள், துருவின பன்னீர், பாயில்ட் ரைஸ், கிரீன் சில்லி சேர்த்து நன்கு கிளறவும். டொமேட்டோ புலாவ் ரெடி. ஸோ இதை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களாம் வந்து பண்ணி பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்தது வந்து மைக்ரோவேவில் ஒரு நல்லா வந்து இந்த வின்டருக்கும் இந்த குளிருக்கும் மழைக்கும் ஒரு நல்ல ரசம், கண்டத்திப்ளி ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்கலாம். கண்டத்திப்ளி ரசம் இது வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்துங்க. திப்ளி, தேசாவரம், ஜீரகம், ரெட் சில்லி, கருவேப்பிலை, புளி. ஸோ இதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம இந்த திப்பிலியை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து இந்த தேசாவரம் அப்படின்ட்டு கொஞ்சோண்டு புளி, கருவேப்பிலை, ஒரே ஒரு ரெட் சில்லியும் போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் வந்து இப்போ இந்த மைக்ரோவேவ் பவுலில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கடுகு அப்புறம் ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். நல்லா மைக்ரோவேவில் வச்சிடலாம். இது நல்லா கிராக்கில் ஆனதுக்கப்புறம் இந்த மசாலாவை அதில் எடுத்து ஆட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் நல்லா வாட்டர் ஆட் பண்ணிட்டாக்க இந்த சூப்பரான ரசம் ரெடி. நல்லா ஹெவியாக கல்யாண சாப்பாடு சாப்பிட்டோம், அடுத்த நாள் லைட்டாக சாப்பிட்ணும், டைஜஷன் ரெக்டிஃபை பண்ணணும், இல்லைனாக்கா நம்ம வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்னாக்கா இதெல்லாம் போட்டு காஃப் அண்ட் கோல்டு இருக்குன்னா இதை தாராளமாக இருக்கலாம். இதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கிறேன். இது நல்லா கிராக்கல் ஆயிடுச்சு. இதில் வந்து இந்த சூட்லேயே வந்து இந்த பவுடரை ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ரசம் அது. விறுவிறுன்னு இருக்கும். அண்ட் வாய் சாப்பிடும்போதே அது வந்து வாயிலேயே அப்படி விறுவிறுன்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா வந்து வாட்டரை விட்டு டைல்யூட் பண்ணிக்கலாம். அப்புறம் பெருங்காயம். ஸோ ஒரு பிரமாதமான ஒரு ரசம். இதை வந்து வச்சுட்டு ஹீப்ஸ் அண்ட் ஹீப்ஸ் ஆஃப் ரைஸில் வந்து இதை ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோதான். அதுக்கு சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிடலாம். அடுத்த நாள் உடம்பு சூப்பராகிடும். ஸோ 2 minutes நல்லா ஹை பவரில் வச்சு இதை போட்டோம்னாக்கா ரொம்ப நல்லா ரெடி ஆயிடும். அது ஆல்சோ வந்து இது நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஸ்டவ்வில் கூட செஞ்சுக்கலாம், மைக்ரோவேவில் தான் செய்யணும் இல்லை. பட் ஒன் சம்திங் ஈஸி, மைக்ரோவேவில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு ரெசிபி இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. க்ரீன் கலராக இந்த கருவேப்பிலையெல்லாம் வந்து மைக்ரோவேவில் வந்து கேட்கவே வேணாம், அது அவ்வளோ நல்ல கலர் ரிட்டைன் ஆகும். இப்போ அதுக்கு இன்னும் உப்பு நம்ம ஆட் பண்ணணும். அண்ட் இதை வந்து எடுத்து நம்ம ஹாட் ரைஸில் ஊற்றி நம்ம சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் அது. கண்டத்திப்ளி ரசம்
தேவையான பொருட்கள்: மிக்சியில் திப்பிலி, புளி, தேசாவரம், கருவேப்பிலை, ரெட் சில்லி சேர்த்து அரைத்து கொள்ளவும். மைக்ரோவேவ் பவுலில் ஆயில், கடுகு, ஜீரகம் சேர்த்து நன்கு கிராக்கிள் செய்யவும். இத்துடன் இந்த மசாலாவை சேர்த்து நன்கு ரோஸ்ட் செய்து பெருங்காயம் சேர்க்கவும். உப்பு சேர்த்து மைக்ரோவேவில் கொதிக்க வைக்கவும். கண்டு திப்பிலி ரசம் தயார். ஷூர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸை. கட்டாயம் டூ வாட்ச் த ஷோ அண்ட் கிவ் அஸ் யுவர் ஃபீட்பேக். அண்ட் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.